அச்சுறுத்தும் பருவமழை மேகவெடிப்பு தயாராக உள்ளதா தமிழ்நாடு அரசு? மேகவெடிப்பு அப்படிங்கறத மழைக்காலங்கள்ல மட்டும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டாலும் வட இந்திய மலை பிரதேசங்கள்ல மேகவெடிப்பு நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துல உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள்ல ஏற்பட்ட மேகவெடிப்பு அந்த மாநிலங்களையே புரட்டி போட்டது மட்டுமில்லாம பெரும் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் நிகழ்த்துச்சு. அதோட விளைவா ஆகஸ்ட் இறுதியில சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்துல நிகழ்ந்த மேகவெடிப்பும் இப்போ தமிழ்நாட்டோட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பெஞ்சிட்டு வர கனமழையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் குறிப்பா வர இருக்கிற பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாரா இருக்காங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. தமிழ்நாட்டுல மேகவெடிப்புக்கு என்ன காரணம்? இந்த வருடம் அபாயத்தை தாண்டி பொழியுமா பருவமழை? மேகவெடிப்பு, கனமழை, பெருவெள்ளம் எதிர்கொள்ள தமிழ்நாடு தயாரா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மேக வெடிப்புங்கிறத அவ்வப்போது தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டாலும் மலை பிரதேசங்கள்ல ஆண்டுதோறும் தொடர்ச்சியா மேக வெடிப்பு நிகழ்ந்துட்டு இருக்கு. குறைஞ்ச நேரத்துல மேகங்கள் அதிகமா கூடி அந்த குளிர்ச்சியால அடர்த்தியான மழை மேகமா மாறுது. அந்த மேகமே வெடிச்சு கொட்டுற மழையால ஒரு மாதத்துக்கான மழை சில நிமிடங்கள்லயே கொட்டி தீர்க்கிறது தான் மேக வெடிப்புன்னு சொல்லப்படுது. 1 மணி நேரத்துக்குள்ள 20 இருந்து 30 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யறத மேக வெடிப்புன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் வரையறுத்திருக்கு. அதன் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவு பெஞ்ச மழை அளவை வச்சு சென்னையில மேக வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. இது சாதாரணமான மழை இல்லங்கிறதுக்கு உதாரணம். கடந்த ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்துல உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர்ல ஏற்பட்ட மேக வெடிப்பு அந்த மாநிலங்கள்லயே தலைகீழா மாத்தினது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இயல்பு நிலைக்கு திரும்ப விடாம பெரும் பேரிடரா மாறி இருக்கு. கூடவே மேக வெடிப்பை தொடர்ந்து கனமழையும் பொழிகிறதால பெரும் பொருட்சேதங்கள் உட்பட உயிரிழப்புகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது. மிக குறுகிய நேரத்துல அதிக அளவிலான மழை பெய்யறதால நீர்மட்டம் அதிகரிக்கிறதோட விளைவா திடீர் வெள்ளம், நிலச்சரிவு, குடியிருப்பு பகுதிகளில் சேதம்னு இயற்கை சீற்றங்களையும் இந்த மேகவெடிப்பு உருவாக்குது. தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுக்க தீவிரமடைஞ்சு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மழை பொழிவை கொடுக்காம வெப்ப சலனத்தால ஆங்காங்கே மழை பெய்யறது வழக்கமா இருக்கு. ஆனா ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவு சென்னையில பரவலா மழையும் வட சென்னை பகுதியில தீவிர மழையும் கொட்டி தீர்த்துச்சு. அதோட விளைவா சென்னையில 3 இடங்கள்ல அதி தீவிர கனமழையும், 8 இடங்கள்ல தீவிர கனமழையும், 28 இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருந்துச்சுன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருந்துச்சு. தமிழ்நாட்டுல தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் பாதி வரைக்கும் நீடிக்கிற நிலையில ஏற்கனவே தமிழ்நாட்டோட பல மாவட்டங்கள்ல தினமும் கனமழை எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்களையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துட்டு வருது. அடுத்து வரப்போற வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுல வழக்கத்தை விட பல மடங்கு பெருமழையை கொட்டி தீர்க்கும்னு வானிலை மையமும் தனியார் ஆர்வலர்களும் எச்சரிச்சுட்டு வராங்க. நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து புயல்கள் உருவாகவும் மேக வெடிப்புகள் நிகழும் வாய்ப்புகள் இருக்கிறதாவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. சென்னையில இதுக்கு முன்னாடி 1943, 2015, 2021ன்னு 3 முறை மேக வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல 2015 பெரும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தின ஆண்டாவும் குறிப்பிடப்படுது. அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல 2016ல வர்தா, 2018ல கஜா, 2020ல நிவர், 2023ல மிக்ஜாம் ஆகிய புயல்கள்ல தமிழ்நாடு அரசு எதிர்கொண்ட சவால்கள் மூலமா இந்த ஆண்டு வரப்போற புயல்கள் மற்றும் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் தயார்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டு இருக்கு. 80 கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகளையும் முழு வீச்சுல அரசு மேற்கொண்டு வரதாகவும் சொல்லப்படுது. கூடவே தமிழ்நாடு அரசோட பருவமழை மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு முதலமைச்சர் தலைமையில பருவமழை தடுப்பு குறித்த ஏற்பாடுகளுக்கான கூட்டங்கள் தொடர்ந்து கூட்டப்பட்டு ஆலோசனைகளையும் நடவடிக்கைகளையும் வேகப்படுத்தி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி போன்ற மலைப்பகுதிகள், கடலோர மாவட்டங்கள்ல தனிப்பட்ட கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அணைகள், கால்வாய்கள், ஏரிகள் போன்ற நீர் மேலாண்மைகளை முறையா பராமரிக்கவும், நகர பகுதிகளில் மழைநீர் வடிகால்களை சுத்தப்படுத்தவும் சீரமைக்கவும் அரசு உத்தரவிட்டிருக்கு.
இன்னும் பல பகுதிகளில் இதுக்கான வேலைகள் தொடங்கப்படலன்னும் அண்மையில சில பகுதிகளில் மட்டும் தொடங்கி இருக்காங்கன்னு பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இதை வலுப்படுத்துற விதமா சமீபத்தில் பெஞ்ச சிறு மழைக்கு பல பகுதிகள் தண்ணீர தத்தளிக்கிற காட்சிகளும் மக்கள் அவதிப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. பருவமழையோட தீவிரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமா தமிழ்நாடு பார்த்ததால அதன் முழு தாக்கத்தோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மால யூகிக்க முடியும். பெருமழையின் சேதங்களை தவிர்க்க மக்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க அரசு அதிதீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.